தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம். பான் கார்டு உள்ள அனைவருக்குமே மிகவும் முக்கியமான ஒரு அப்டேட் வந்து வெளியாயிருக்கு. கண்டிப்பா இத நீங்க பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்படும். அது மட்டும் இல்லாம பான் கார்டு செயலிழந்து போகுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அது என்ன அறிவிப்பு அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. அட்லீஸ்ட் முடியாச்சும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பான் கார்டு ஃபர்ஸ்ட் எந்த அளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வருமான வரி தாக்கல் செய்கிறது முதற்கொண்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட் திறக்கிறது, 50,000க்கு மேலே பணம் அனுப்புறது, இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களுக்குமே இன்கம் டேக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த பேன் கார்டு அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான அவசியமான ஒன்று. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த பேன் கார்டு இல்லாமல் உங்களால் வந்துட்டு ஜாயின் பண்ணுறது கூட கஷ்டம்தான். இதுக்கு மஸ்ட் வந்து பேன் கார்டு வேணும் அப்படின்றத கேட்பாங்க டாக்குமெண்ட்ஸ் கேட்கும்போது. இந்த நிலையில் பேன் கார்டுடன் ஆதார் அட்டையை வந்துட்டு இணைக்கணும் அப்படின்னு நிறைய டைம் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அறிவிப்புகள் வந்த வண்ணமே இருந்தது. ஆனால் இன்னுமே ஒரு சில நபர்கள் வந்து பேன் கார்டுடன் ஆதார் அட்டையை இணைக்காமையே இருக்காங்க. இதற்காக பார்த்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் 31ஆம் தேதி முதல் வந்து கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வருஷம் வரையும் தான். இந்த வருஷத்துக்குள்ள யாரெல்லாம் பேன் கார்டுடன் ஆதார் அட்டையை இணைக்காம இருக்கீங்களோ வருகின்ற ஜனவரி 1, 2026 முதல் உங்களுக்கு ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் பேன் கார்டும் செயலிழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அந்த அபராதம் எதற்காக அப்படின்னா, நீங்கள் லிங்க் பண்ணணும், பேன் கார்டு வந்து செயலிழந்துருச்சு அப்படின்னா லிங்க் பண்ணுறதுக்கு கட்டாயமாக பார்ப்பீங்க. அப்போ அந்த 1000 ரூபா அபராதம் அப்படின்றது பிடிக்கப்படும். எதற்காக இந்த பேன் கார்டுடன் ஆதார் அட்டையை இணைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, இது மூலமாக நிறைய விதமான ஸ்கேம்ஸ்லேருந்து நம்மளால் தப்பிக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் பேன் கார்டு செயலிழந்துருச்சு அப்படின்னா உங்களால் வருமான வரி தாக்கல் செய்ய முடியாது. உங்களுக்கு கரெக்டான சம்பளம் அப்படின்றது வராமல் போயிடும். நிலுவையில் உள்ள பணத்தை திரும்ப பெற முடியாது. பண பரிவர்த்தனை மேற்கொள்ள முடியாது. அதாவது ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம ஃபோன்பே, கூகுள் பே மூலமாக வச்சு பண்ணிகிட்ருக்க எந்த ஒரு டிரான்சாக்ஷன்ஸும் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டிடிஎஸ் அப்படின்னு வேலை செய்கிறவங்களுக்கு பிடிப்பாங்க. அதோட பர்சன்டேஜும் உயர்த்தப்படும் அப்படின்ற அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் பேன் கார்டுடன் ஆதார் அட்டையை இணைக்காமல் இருக்கீங்களோ கம்பல்சரி வந்துட்டு ஆன்லைன் மூலமாக நீங்கள் இப்போவே இணைச்சிருங்க. அப்படி ஜனவரி 1ஆம் தேதியில் இணைக்கிறீங்க, அதற்கு மேலே இணைக்கிறீங்கன்னா 1000 ரூபா அபராதம் செலுத்துறது ஆகிடும். ஆன்லைன் மூலமாக நம்மளால் இப்போது ஈஸியாக வந்துட்டு இணைக்கப்பட முடியும் வீட்டில் இருந்தே. அதற்கு www.eportal.incometax.gov.in அப்படின்ற வெப்சைட்குள்ளார போயிட்டு லிங்க் ஆதார் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இல்லைனா நீங்கள் ஸ்டேட்டஸ் லிங்க் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் லிங்க் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓடிபியை சப்மிட் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டை பேன் கார்டுடன் இணைச்சிக்கலாம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு கண்டிப்பாக செயலிழந்துடும் ஜனவரி 1க்கு மேலே. ஸோ உஷாராக இருங்க மக்களே. இந்த அறிவிப்பு தான் இப்போ வந்து அப்டேட்டாக வெளியாகிருக்கு. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இது போல் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.